ஸோ இப்போ இந்த டெக்னிக் தெரிஞ்சா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய புக்ஸ் படிக்கலாம். அதுக்கு சில விஷயங்களை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இந்த இவ்வளோ ஸ்பீடாக அந்த புக்கை படித்தாருன்னா, ஃபர்ஸ்ட் அவர் சொல்கிற விஷயம் கான்சென்ட்ரேஷன். என்னடா அங்கே சுற்றி இங்கே சுற்றி கான்சென்ட்ரேஷனுக்கு இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். கான்சென்ட்ரேஷன்ற ஒரு விஷயம், கான்சென்ட்ரேஷனா மன ஒருமைப்பாடு. அடுத்தது இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்றப்போ அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த ஒரு இடத்துல கொண்டு வந்துட முடியும். அடுத்தது மூணாவது தான் மேஜரான டாக்டிக். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு நம்ம எல்லாருமே சின்ன வயசுல படிக்க ஆரம்பிச்சிருப்போம். எப்படி படிப்போம்னா, ஃபர்ஸ்ட் எழுத்து கூட்டி ஒரு வார்த்தையா படிப்போம், வார்த்தைக்கு அப்புறம் ஒரு சென்டென்ஸா படிப்போம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்டென்ஸா படிப்போம், அதான் வரி வரியா படிப்போம். அதுக்கப்புறம் வந்து அவ்வளவுதான், நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். பட் ஆனா விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஃபர்ஸ்ட் வார்த்தையா படிச்சாரு, அப்புறம் சென்டென்ஸா படிச்சாரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேராகிராஃபா படிச்சாரு. இது என்னடா பேராகிராஃபா படிக்கிறதுன்னு கேக்குறீங்கன்னா, ஒரு பேராகிராஃப ஜஸ்ட் ஒரு வியூ பாக்குறாரு அப்படின்னா அந்த ஒரு வியூ பாக்குறப்போ அதை அப்சர்வ் பண்ணிடுவாரு, அதை படிக்க முடியும். இது எப்படின்னா, இப்போ அதுக்கு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நம்மளால பார்த்து படிக்க முடியுது இல்ல. ஸோ அதே மாதிரி ஒரு பேராகிராஃபா படிக்க ஆரம்பிக்கிற, பேராகிராஃபுக்கு அப்புறம் 1-2 பேராகிராஃபா படிக்கிற, அப்புறம் ஒரு பக்கமா. ஸோ இதை ஃபர்ஸ்ட் படிக்கிறப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆனா இது ப்ராக்டிக்கலா பாசிபிள் தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பை ப்ராக்டிஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்ம சரவணா ஸ்டோர், ஜெயச்சந்திரன் இதெல்லாம் நான் போயிருக்கேன். நம்ம இங்க ஒரு கிஃப்ட் ராப் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நான் அதை ஒரு கிஃப்ட் ராப் பண்றதுக்குள்ள 1.5 hour ஆயிடும், ஒரு 2 மணி நேரம் ஆயிடும். கடைசியில பார்த்தாலும் அது பாக்குறதுக்கு கர்ண கொடூரமா வந்திருக்கும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 1 or 2 minutesல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிஃப்ட் ராப் பண்ணிடுவாங்க. அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வீடியோல பாத்துருந்தேன், அவங்க பில்லிங் அந்த இடத்துல பண்றாங்க, கம்ப்யூட்டரை விட ஸ்பீடா அந்த ஸ்டாம்ப் குத்தி அந்த இடத்த மூவ் பண்றது அவ்வளவு ஸ்பீடா பண்ணாங்க. ஸோ அது வந்து பை ப்ராக்டிஸ். ஸோ அதே மாதிரி விவேகானந்தரும் என்ன சொல்றாருன்னா, மன ஒருமைப்பாட்டோட ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்டோட மன ஒருமைப்பாடு ஒரு இடத்துல வச்சு உங்களால ஒரு புக்கை இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் வந்து லைக் நம்ம சென்டென்ஸா படிச்சு, அதுக்கப்புறம் பேராகிராஃபா படிச்சு, அப்புறம் பேராகிராஃபா 2-3 பேராகிராஃபா படிச்சு ஒரு பேஜே வந்து அந்த மாதிரி ஸ்பீடா படிக்க முடியும். அப்படி படிக்கிறது மூலமா அதை அப்சர்வும் பண்ண முடியும், அதே சமயம் வந்து அந்த புக்கையும் சீக்கிரமா படிச்சு முடிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக்கை அவரோட லைக் லைஃப் ஹிஸ்டரியில இருந்து நான் படிச்சு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். பட் இது ப்ராக்டிக்கலி பாசிபிளும் கூட. இப்ப நான் என்னோட டெக்னிக் ஒன்று சொல்றேன். என்னோட டெக்னிக்னா இதுல இருந்து நான்